ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. பொன்னாங்கண்ணி கூட்டு எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். சூப்பராக இருக்கும் இந்த பொன்னாங்கண்ணி கூட்டு. பொன்னாங்கண்ணி கீரை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கரில் போட்டுருங்க. 1 கப்பு பொன்னாங்கண்ணி கீரை எடுத்திருக்கேன். 1/2 கப்பு பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதுவும் இதில் போட்டுருங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு 1 தக்காளி 2 பச்சை மிளகாவும் போட்டுட்டு நம்ம இதில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 பல் பூண்டும் போட்டுடலாம். ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் நான். போட்டுட்டு மூடி போட்டு இது ஒரு 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாசிப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு, தக்காளியும் நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கடாய் சூடு பண்ணி 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு, அது இதில் போட்டுருங்க. கொஞ்சோண்டு தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. ருசிக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நெய் போட்டு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு தயாராகிடுச்சி.